ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி வந்துட்டு வெட்டிங்க்கெலாம் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் லைனிங் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ப்ளவுஸில் தான் நான் வந்துட்டு அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அதை எடுத்து இப்போ லைனிங்கில் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். லைனிங்கில் வந்து நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் எல்லாமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எதுவுமே எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனை வந்துட்டு சென்ட்ரு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த டிசைனோட சென்ட்ரு நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கணும். நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்து போகுது பாருங்கள் அந்த சைடில். ஸோ அது மாதிரி போக தான் செய்யும். ஏன்னா இல்லை நம்ம அதை சமமாக வச்சோம் அப்படின்னா டிசைன் வந்துட்டு பாதி கட் ஆகிடும் ஒரு சைடு. ஸோ ஒரு சைடு தான் நமக்கு டிசைன் இருக்கும். அதனால டிசைனை வந்துட்டு சென்ட்ரு பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கிறேன். இதுதான் வந்து பேக் நெக்கு. ஸோ இதே வந்துட்டு நம்ம வச்சுக்க சொல்லிட்டாங்க கஸ்டமர். அதனால் நம்ம இதே வந்துட்டு வச்சுக்கிறோம். இப்போது இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா பேக் பீஸு, அதை வந்துட்டு நான் மேலே வச்சுட்டு நான் அதை அப்படியே கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த நெக்கு அகலம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம விட்டுட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அது மேலே தான் கரெக்டாக வந்துட்டு லைனிங் துணியை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம வந்து ஏன்னா நெக் டிசைன் வந்துட்டு நம்ம கீழே பார்டர் இருக்குது, அதை வச்சோம் அப்படின்னா டிசைன் பாதி கட் ஆகும். அதனால் நம்ம டிசைனுக்கு மேலே வந்துட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு நான் வந்து இந்த பார்டரை கட் பண்ணிக்கிறேன். பார்ட்ரு பாதி போனால் பிரச்சனை இல்லை, டிசைன் தான் பாதி போனால் ப்ளவுஸ் வந்துட்டு டிசைன் நல்லா இருக்காது. அதனால தான் வந்துட்டு இந்த பார்ட்ரு வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்க இதமாக கட் ஆகுது. அதனால் நம்ம வந்து டிசைனை வச்சுக்கிட்டு பார்ட்ரை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். பார்ட்ரும் வந்து நல்ல அகலமாக தான் இருக்குது. 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரும் பார்ட்ரு. ஸோ அதனால் வந்துட்டு பார்ட்ரு தேவையில்லை. நான் இப்படியே வச்சு நேராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த நெக் டிசைன் அப்படியே எனக்கு மாறாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படியே நான் மடித்து வச்சுக்கிறேன் தனியாக. ஃப்ரண்ட்டு வந்துட்டு கிராஸ் கட்டில் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனிங்கை நேராக கட் பண்ணிவிட்டு கிராஸ் கட்டில் வந்துட்டு ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணக்கூடாது. லைனிங்கை வந்து கிராஸில் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் நேராக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப கிராஸ் பிடிக்காது. அதனால் அது நல்லாயிருக்கும். இல்லை லைனிங்லேயும் கிராஸாக கட் பண்ணி ப்ளவுஸ் மெட்டீரியல்லையும் நீங்கள் கிராஸாக கட் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு லைனிங்கை நேராக கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் மட்டும் நம்ம கிராஸாக கட் பண்ணோம், அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இப்போ கிராஸாக கட் பண்ணோம்னா அது வந்து போடுறதுக்கு நல்லா இருக்காது, அது மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ்லேயும் நமக்கு டிசைன் இருக்குது. ஸோ ஸ்லீவில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சென்ட்ரு இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த பூ வந்துட்டு 2 ஸ்லீவுக்கும் நடுப்பற வர மாதிரி 2 பக்கத்துக்கும் நடுப்பற வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அதனால் இதை நான் மடித்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக தான் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றா மடித்து போட்டு நம்ம கட் பண்ண முடியாது. இப்போ இந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கோட சென்டரையும் அந்த சென்டரையும் வந்துட்டு நான் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீஸையும் வைக்கிறேன். இதை 4ஆக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணலாம், பட் டிசைன் போயிடும். அதனால தான் இப்படி தனித்தனியாக கட் பண்ணுறேன். இதே மாதிரி வச்சுட்டு இப்போ தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி தான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து இது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்டே ஆர்டர் கொடுக்கணும், கஸ்டமைசிங் ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.